எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா கொஞ்ச நேரம். நம்மளை படைத்த தேவாதி தேவனை நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை நடத்தினீரே, இனியும் எங்களை நடத்த போகிறீரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே எங்களை படைத்தவரே, எங்களை கர்த்தாவை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, இந்த நேரத்திலே உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் முழுவதும் நாங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை பிள்ளைகள் உணரும்படியாக ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஆண்டவரே கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீரே, இவ்வளவாய் அன்பு கூறுகிறீரே. உடைய அன்பு பெரியதப்பா, உடைய தயவு பெரியதப்பா, உடைய இரக்கம் பெரியதப்பா. நாங்கள் எத்தனையோ பேர் கர்த்தாவே இந்த உலகத்திலே இல்லாமல் போய்விட்டார்களே, எங்களை கர்த்தாவே ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் எங்களை நேசித்து எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீரே. உடைய நோக்கம் ஒன்று உண்டு ஆண்டவரே, உடைய திட்டம் ஒன்று உண்டு ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாத எங்களை, ஒன்றுக்கும் கர்த்தாவே அப்பா நாங்கள் பிரயோஜனப்பட மாட்டோம் என்று நினைத்த எங்களை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இவ்வளவாய் நீர் நேசித்து இந்த இடத்திலே துதிக்கும்படியாக நீர் ஒன்று கூட்டி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வாழ்க, வாழ்க, வாழ்க ஆண்டவரே. உந்தன் பிரசன்னத்தில் மகிழுகிறேன், உந்தன் பிரசன்னத்தில் களி கூறுகிறேன். ஓம் பிரசன்னம் போதும் வேறெதுவும் வேண்டாம், உந்தன் பிரசன்ன மாத்திரம் போதும். மகா உந்தன் பிரசன்னம் போதும் வேறெதுவும் வேண்டாம், உந்தன் பிரசன்ன மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளுக்கு எதுவும் வேண்டாம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, அது மாத்திரம் நம்மளுக்கு போதும். நம்ம பாக்கியமான சந்ததியில கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம இருக்கிற நல்ல ஒரு நம்மளுக்கு நேர்த்தியான இடங்களில கர்த்தர் இடம் கிடைக்க செய்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வாழ்க, 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 வாழ்க. எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாரோனின் ரோஜாவாக, பள்ளத்தாக்கின் லீலியாக ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களுக்காக நீர் உயிரோடு இருந்து எங்களை அழைக்க வரப்போகிற ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆமா ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. எங்கள் மேல் நீ பாராட்டின அன்பு பெரியது ஆண்டவரே. உந்தன் அன்பிற்கு ஆழமகலம் இல்லையே, உந்தன் அன்பிற்கு நீளம் உயரம் இல்லையே, உந்தன் அன்பிற்கு ஆழமகலம் இல்லையே, உந்தன் அன்பிற்கு நீளம் உயரம் இல்லையே. உந்தன் அன்பு பெரியது, உந்தன் கிருபை பெரியது, உந்தன் இரக்கம் பெரியது, உந்தன் தயவு பெரியது. ஆகா, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் இரக்கம் பெரியது, உந்தன் தயவு பெரியது, உந்தன் தயவு பெரியது. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் பாராட்டின கிருபை, தயவு, இரக்கம், அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீளம் உயரம் ஆழம் இல்லாத அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் வாழ்க, வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே நம் செய்தி வேலைகளாக கடந்து போக இருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே எனக்கு கொடுத்ததான நல்ல ஒரு வாய்ப்புக்காக முதலாவது என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவன் வாழ்க, வாழ்க என்று அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த எஸ்தர் ஜெபக்குழுவிலே நடத்தி வருகிறதான செல்வி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம இந்த இன்விடேஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன தலைப்புன்னு சொல்ல முடியுமா யாராச்சும் ஒருத்தர்? ஹலோ, என் வாழ்க்கை பயணத்தில் நான் வெற்றி உள்ளவளாக இருக்க வேண்டுமானால். சரியா? இன்னைக்கு எல்லாருமே உலகத்துல பல விதமான தோல்விகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் அனுபவித்து வருகிறோம். ஆனா இன்னைக்கு வெற்றி பாதையில நம்ம நடக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு ஆனா அந்த வெற்றி பாதையில நம்ம எப்படி போகணும்னு நம்ம தெரியாதபடி திகைத்து நின்று கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமா இருக்கிற மக்களும் சரி, ஆண்டவர்கிட்ட இப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் சரி, ஆனா அந்த வெற்றி பாதையை நோக்கி என்னுடைய வாழ்க்கை பயணத்துல நான் எப்படி ஆண்டவரை போக போறேன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறத பாக்குறோம். விசேஷமா வாலிபர்கள் சூழ்ந்த ஒரு உலகத்துல இருக்கிறோம். அந்த பாவம் சூழ்ந்த இடத்துல எல்லாத்துலேருந்தும் தன்னை தற்காத்து கொண்டு தன்னை பாதுகாத்து கொண்டு வெற்றியுள்ள ஒரு ஜீவியம் நம்ம செய்ய வேண்டும் தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனா அதற்குரிய அந்த என்னென்ன காரியங்களை நம்ம செஞ்சா அந்த வெற்றியின் பாதை வழியா நம்ம கடந்து போகலாம், நம்முடைய வாழ்க்கை பயணம் மிக அழகாக எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அழகான வேத வசனங்களின் மூலமாக மிக அழகாக அந்த வேதாகத்துல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம பார்ப்போம். நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் அவர் லைஃப் ஜேர்னி அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம வந்து வாலிபர்கள், நீங்க இன்னைக்கு கூடியிருக்கிற எல்லாரும் வாலிபர்களை குறிச்சு அழகான ஒரு வசனம் இருக்குது. வாழ வயதின் குமாரர் பலவான் கைகளில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு வாலிபர்களாகிய உங்க எல்லாருக்கும் நமக்கு என்ன பலன் இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன இந்த உலகத்துல சாதிக்க போறோம், நம்ம படிக்கிற படிப்புல மிஞ்சி நம்ம என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீங்க பலவான் கையில் உள்ள அம்புகளா இருக்கிறீங்கன்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல பார்த்தா லைக் ஆரோஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் அ வாரியர் அண்ட் த சில்ட்ரன் ஆஃப் ஒன்ஸ் யூத். பாருங்கன்னா வாரியர்னா என்னன்னா ஒரு போர் வீரன். நீங்க எல்லாரும் என்ன ஒரு போர் வீரனா இருக்கிறீங்க. ஆண்டோடைய சமூகத்துல ஒரு போர் வீரன் என்ன செய்வான், யுத்தத்துக்கு போகும்போது எப்படியாவது வெற்றி பெற்று வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு நோக்கத்தோட தான் அவன் போவான். இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு போர் வீரனாத்தான் இன்னைக்கு இயேசுவின் என்பதாக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. பலவான் கையில் உள்ள அம்புகளாய் பலத்த ஒரு போர் வீரனாய் கர்த்தருக்கு முன்பதாக இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. அது பெரிய ஆண்டவரோட கிருபை. அப்ப நம்ம யுத்தத்துக்கு இன்னைக்கு தயாராகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு, உலக பிரகாரமான யுத்தம் உண்டு. நம்முடைய படிப்புல மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்ம சாதிக்க நினைக்கிறோம், நம்மளால முடியல. எல்லாமே ஒரு யுத்தமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு போர் வீரன், உனக்கு ஜெயத்தை நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு லைஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் இஸ் அபவுட் சாய்ஸ். இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில நிறைய தெரிந்தெடுப்புகள், தேர்வுகள் நிறைய இருக்குது, விருப்பங்கள் நிறைய இருக்குது. ஆனா யூ கேன் சூஸ் டு ஃபாலோ குட் ஆர் பேட் பார்ட்ஸ். நீங்க என்ன செய்யணும், எது நல்லதுங்கிறத தெரிந்தெடுக்கிற ஒரு பொறுப்பு யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நான் ஒரு நல்லதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஒரு கெட்டதை தேர்ந்தெடுக்கலாம். அது என்னுடைய சூஸ். நான் தான் அதை சூஸ் பண்ணணும். ஆனா லைஃப்ல நிறைய சாய்ஸஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். வாட் வுட் யூ சூஸ்? நம்ம வந்து தெரிந்தெடுக்கிறதுல கவனமா இருந்துட்டோம்னா நம்ம லெக்க கரெக்டா நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு எல்லாம் போனோம்னா என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? உங்களுடைய ஆம்பிஷன் ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர், என்ஜினியர் எக்ஸெட்ரா எது வேணுமோ நீங்க சொல்லலாம். இது எல்லாமே உங்களுடைய நோக்கமாக அல்லது விருப்பமாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த விருப்பங்களையும் நோக்கங்களையும் நம்ம சந்திக்க வேண்டுமானால், அதற்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், வெற்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதற்குரிய வழிகள் நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதாகமத்தை எடுத்தோம்னா வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்து மிக அழகாக வசனத்துல நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வாலிபராக சிறு பிள்ளையாக பிறந்து வாலிபராக 33.5 வருஷம் இந்த உலகத்துல இருந்தார். சோ அவர் என்ன நோக்கத்துக்காக, என்ன ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த மானிட உலகிலே மனிதனாக அவர் பிறந்தார் என்று நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பூமியில உதித்தது உண்மையானால், அவர் அந்த வாலிப வயது வரைக்கும் இந்த உலகத்துல இருந்து தன்னை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்துவிட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்னைக்கு ராஜாவாக ஆண்டோடைய சமூகத்துல வீற்றிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறந்ததனுடைய நோக்கம், இந்த பூமியின் மண்ணிலே நாம் உதித்ததனுடைய நோக்கத்தை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தாரானால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவாண்டிய அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த லக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னவா இருக்கும்? இன்னைக்கு பரலோகம் தான் நமது லக்கு, இன்னைக்கு இயேசுதான் நமது லக்குன்னு நம்ம பாக்குறோம்.
நம்ம வேதாந்தத்துக்கு நேரா கடந்து வந்துட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய இலக்கு எதுவா நீங்க நிர்ணயிக்க போறீங்கன்னா, இயேசுதான் நமது இலக்கு, இயேசுதான் என்னுடைய உயிர், இயேசுக்காக தான் நான் வாழ போறேங்கிற இலக்கு தான் இன்னைக்கு நம்ம முதலாவது நம்ம இன்னைக்கு முடிவு பண்ண போறோம். அவர் ஆம்பிஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் வேர்ல்ட்லி பீப்புள். நம்ம வேர்ல்டு உலகத்தின் மக்களை காட்டிலும் நம்முடைய அந்த ஆம்பிஷன், நம்முடைய இலக்கு வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அவர் ஹார்ட். நம்முடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்து இருப்பதனால நம்முடைய ஆம்பிஷன், நம்முடைய இலக்கு வித்தியாசமானதாக இருக்கும். உலகத்துல வாழ்றவங்களை காட்டிலும், அந்த மக்களை காட்டிலும் நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்துல இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த இலக்க உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, we have the power of Holy Spirit with us. நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளுக்குள்ள இருக்கிறார். அதனால நம்ம எல்லாவற்றிலும் வித்தியாசமா இருப்போம். நீங்க மத்தவங்களை போல நம்ம இருக்கவே மாட்டோம். அவர் எய்ம் should be towards Jesus. நம்மளுடைய எய்ம் எதை நோக்கியே எப்போதுமே இருக்கும், இயேசு கிறிஸ்துவை நோக்கிதான் நம்முடைய எய்ம் எப்போதுமே இருக்கும். அல்லது நம்முடைய பரலோகத்தை நோக்கிதான் நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுல பாக்குறோம் we set a goal. நம்ம முதலாவது இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். நான் சொன்னபடி இந்த இலக்கு எதா இருக்கணும், இயேசுவை நோக்கி நமக்கு இலக்கா இருக்கணும். இந்த பிக்சர் இப்போ உன்னை பார்க்கலாம், ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்குது. அக்கா இப்ப அத பிரசன்ட் பண்ணுவாங்க, பாருங்க. இந்த பிக்சர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பக்கம் நரகம். இதுல நம்ம தான் சாய்ஸ் எதுன்னு சூஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சாய்ஸ் வந்து நம்மளோட சூசிங் வந்து நம்மளதுதான். சாய்ஸ் எத்தனையோ இருக்குது, நரகமும் இருக்குது, பிசாச குறிச்சதான காரியங்கள் இருக்கு, வேர்ல்ட்லி திங்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம இயேசுவின் பிள்ளையாகிய நாம் எதை சூஸ் பண்ண போறோம்? நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா இயேசுவ, பரலோகத்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் செட் ப்ராப்பர் கோல்ஸ், நீ வந்து ஒரு கோலை ஒழுங்கா சூஸ் பண்ணல அல்லது நிர்ணயிக்கலனா, we will fail many, we will fall many failures. நீங்க வந்து நம்ம வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை மீட் பண்ண வேண்டி இருக்கும். திருப்பி நான் சொல்றேன், இஃப் யூ டோன்ட் செட் ப்ராப்பர் கோல்ஸ் we will face many failures. நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் நான் இப்ப இந்த படத்தை நீங்க பார்க்க சொன்னேன். நம்ம வந்து கரெக்டா நம்மளோட கோல் வந்து எங்க செட் பண்ணணும், பரலோகத்துக்கு நேரா இயேசுவை நோக்கி நம்ம செட் பண்ணணுங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்தோம். நம்ம வேத வசனத்துல நம்ம பாக்குறோம், எபிரேயர் 12:1 நம்ம பாக்குறோம், ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். இதுல பாத்தீங்கன்னா இயேசுவை நோக்கி நம்ம எதை நோக்கி போக போறோம்? லுக்கிங் டு ஜீசஸ். நம்முடைய ஓட்டம் எதை குறித்து இருக்கு? இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம போறது வந்து ஒரு ஓட்டம். அந்த ஓட்ட பந்தயத்துலதான் நம்ம இப்ப எல்லாரும் இருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். எதுல? செட் அ கோல். நான் செட் பண்றேன், எங்க லெக்குங்கிறத நான் செட் பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப நான் செட் பண்றேன், எதை நோக்கி செட் பண்றேன்? இயேசுவை நோக்கி. அழகா அந்த பவுல் அப்போஸ்தலர் அழகா எழுதுறாரு, இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறவருமா இருக்க நம்ம இயேசுவை நோக்கி தான் நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடணும்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, let us run with endurance the race that is set before us. என்டியூரன்ஸ்னா அந்த இது ஒரு ரேஸ்னா சொல்றாங்க. என்டியூரன்ஸ்னா நமக்கு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளை தாங்கிக் கொள்ளும் திறனை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த இயேசுவை நோக்கி நம்ம ஓடுகிற இந்த பயணத்துல ஒரு நிச்சயம் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய ஹடில்ஸ் வரும், நிறைய சோதனைகள் வரும். ஆனா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன், ஏற்கனவே சொன்ன வாலிபன் வந்து பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அதனால உங்களால தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த கோல் தான் இயேசுவை நோக்கி. நம்ம வந்து அப்ப நம்ம எல்லாரும் என்ன எப்பொழுதுமே நினைக்கணும், மை கோல் இஸ் டு ரீச் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் கொஞ்சம் சொல்லுவோமா? நீங்க அந்த அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுவீங்களா? என்னோட கோல் என்ன? மை கோல் இஸ் டு ரீச் ஜீசஸ் கிரைஸ்ட். கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
My goal is to reach Jesus Christ. வெரி குட், வெரி குட். அப்போ நான் எங்க எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? இயேசுவை நோக்கி. அந்த லக்கு அததான் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இனிமே நான் அதற்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். பிலிப்பியர் 3:14 நம்ம பாக்குறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்மளுக்கு லக்கு எதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அழைத்திருக்கிற ஒரு பரம அழைப்பு உண்டு. அதுதான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பந்தய பொருளை நம்ம பெற்றுக் கொடும்படி லெக்கை நோக்கி தொடர்கிறோம். என்ன அழகா ஆண்டவர் நம்மளுக்கு செட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. லெக்கு, I press on toward the goal for the prize of the upward call of God in Jesus Christ. நான் எங்க போறேன்? டுவர்ட்ஸ் த கோல். ஐ பிரஸ் ஆன் டுவர்ட்ஸ் த கோல். நான் கோலை நோக்கி போயிட்டு இருக்கேன். இயேசுவை நோக்கி என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சுட்டேன். அது எங்க போய் முடியும்? நிச்சயம் இயேசுவிடத்துல அந்த கோல் போய் முடியுங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்ல. நம்ம இன்னைக்கு அத்லெட்டிக்ல வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க யாருன்னு தெரியும் உங்க எல்லாருக்கும்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. யாரு ஃபேமஸா அத்லெட்டிக்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணது? சரி, தெரியலன்னா நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு பிக்சர் போடுவாங்க அக்கா, அதை பார்ப்போம். இப்போ இந்த பிக்சரை பாத்தீங்க, இப்ப தெரியுதா யாருன்னு? உசைன் போல்ட். உசைன் போல்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். உசைன் போல்ட். இப்போ அவரோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் தான் அவரோட கோல். அந்த 100 மீட்டர்ஸ்ல எப்படியாச்சும் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கணும் தான் அவரு பயங்கர பயிற்சி எடுத்துட்டு அவரு அந்த பயிற்சியில எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மேட்ச்ல, இந்த அத்லெட்டிக்ல அவர் பங்கு பெற்றோன்னு அவர் வின் பண்ணதோட டைம் பாத்தீங்கன்னா 9.58. அங்குள்ள மருத்துவர்களுடைய கணக்கின்படி மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யாரு ஒருத்தர் 100 மீட்டரை வந்து இந்த மணித்துளிகளுக்குள்ள கடக்குறாங்களோ அவருடைய நரம்புகள்லாம் அப்படியே வெடிச்சிரும்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கர வெறியோட அந்த அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுல வின் பண்ணிருக்கிறார். நான் எதுக்காக இத சொல்றேன்னா, உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வேர்ல்டு கப் அல்லது அந்த பிரைஸ வாங்குறதுக்கு ஒரு மனிதன் வந்து இவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுமானால், இவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமானால், நீங்களும் நானும் நம்மளை படைத்த அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின அந்த இயேசுவை நோக்கி நம்ம தொடர நினைக்கும் போது எத்தனை காரியங்கள் நம்மளை எதிர்த்து வந்தால் என்ன, நம்ம இயேசுவை நோக்கி அந்த லக்கை நம்ம அடைய வேணும். இந்த உசைன் போல்ட் எப்படி தன்னுடைய நினைத்ததை சாதித்தானோ, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரண ஒரு மனுஷியாக நம்ம இருக்கலாம். நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அசாதாரண வல்லமையோடு கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இலக்காக நம்ம வைத்து தொடரும் போது நம்முடைய வாழ்க்கை பயணம் மிக அழகாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே வசனத்துல நம்ம பாக்குறோம், so that run that may obtain it, லக்கை அடையத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு 1 கொரிந்தியர் 9:24 பாக்குறோம். நம்ம ஒரு லெக்க பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை போய் அடையணுங்கிற அந்த தாகம் நம்மளுக்குள்ளாக இருக்கணும். அதனாலதான் அந்த பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக தன்னுடைய வசனத்துல சொல்றாரு, இது ஒரு ஓட்ட பந்தயம். இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்ம எல்லாரும் லெக்கை நோக்கி இயேசுவை நோக்கி ஓட வேண்டும்னு அவர் அதை வர்ணிக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பாக்குறோம், get fit to achieve the goal. நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்து என்னுடைய இலக்காக நான் வைக்க போறேன். என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக இயேசு கிறிஸ்துவை நான் இலக்காக வைத்திருக்கிறேன். அடுத்து நான் இந்த இலக்கை அடைவதற்கு அல்லது அச்சீவ் பண்ணுவதற்கு, இந்த கோலை ரீச் பண்ணுவதற்கு நான் என்ன தகுதிகளை பெற வேண்டும், இலக்கை அடையத்தக்கதான தகுதிகள் என்ன, ஃபிட்னஸ் என்ன, get fit to achieve the goal. இப்போ 1 கொரிந்தியர் 9:25 எடுத்து நம்ம படிச்சோம்னா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும்
எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துல போடுறவங்கள போய் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க தெளிவா சொல்லுவாங்க, நான் டயட் கண்ட்ரோல்ல இருக்கிறேன், நான் பிராக்டிஸ் பண்றேன், நான் டைம ரொம்ப பங்க்சுவல் ரொம்ப டைம கரெக்ட் பண்ணி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அல்லது பிராக்டிஸ் பண்றேன். நான் எல்லா விதத்திலயும் எதெல்லாம் ஒதுக்கணுமோ அதெல்லாம் தள்ளிட்டு நான் எப்படியாச்சும் இந்த கோல்ல அல்லது இந்த மேட்ச்ல நான் வெற்றி பெறணும்னு நான் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருப்பேன். அவங்களுடைய அந்த பேட்டியை நீங்க பார்க்கும்போது அவங்க எடுத்த அந்த முயற்சிகள் மிக அதிகமா இருக்கும். சோ இதேதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலயும் கிறிஸ்தவ உலகத்திலயும் நம்ம செய்யணும். எப்படின்னா, நம்ம வாலிபர்களா இருக்கிறதுனால பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருக்கணும். ரன்னவே நம்ம ஒரு பாவத்தை பார்க்கும்போது ஓடினோம்னு நம்ம வசனத்துல படிக்கிறோம். அப்போ எவ்ரி அந்த வசனத்துல பாக்குறோம், எவ்ரி அத்லெட்டிக் எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஆல் திங்ஸ். செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஆல் திங்ஸ். ஒவ்வொரு அத்லெட்டிக்ஸும் என்ன பண்றாங்க, சுய கட்டுப்பாடோடு கூட இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அது வேத வசனத்திலே இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் இன் வேர்ல்ட்லி திங். ஹோலினஸ் தான் நம்முடைய எண்ணமா இருக்கணும். இந்த பாவ சிந்தைகள் நம்மளுக்குள்ளாக வருகிறதான எல்லா விதமான இச்சை காரியங்களை எல்லாம் விலக்கி ஓடணும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இச்சை அடக்கமா இருக்கும் பொழுதுதான் நம்ம ஹோலினஸ்குள்ள நம்முடைய பரிசுத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிக பரிசுத்தம் இருந்தாதான் நம்ம யாரோட நம்ம சஞ்சரித்து கொண்டே இருக்கலாம். இயேசுவின் லக்கை நோக்கி இயேசுகிட்ட நம்ம போக முடியுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் தகுதி என்ன? எனக்கு ஹோலினஸ் வேணும். நான் இச்சை அடக்கம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். நான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பாவங்கள் வந்தாலும் அதை விட்டு விலகி ஓட வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 அழகான ஒரு வசனம் சொல்லுது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்ம தான் ரோல் மாடல். வி ஆர் த ரோல் மாடல். நம்ம கிளாஸ்ல நிறைய பேரோட படிச்சுட்டு இருக்கலாம். நம்முடைய சொசைட்டில நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மள எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம், நம்மள எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம என்ன சொல்லி இருக்கணும்? நம்ம மாதிரியா இருக்கணும். எதுல நான் சொன்னேன்? வார்த்தையில, நடக்கையில, அன்புல, ஆவியில, விசுவாசத்துல, கற்பில விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். சோ இத்தனை இதுலயும் நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் மாதிரிகளாய் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் முதலாவது ஒரு குவாலிபிகேஷனை நம்மளுக்கு தர்றாரு. இதுல நம்ம பாக்குறோம், வேதாந்தத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தானியேலை குறிச்சு நம்ம பார்க்க முடியும். தானியேல் மிகவும் பரிசுத்தம் உள்ளவராய் தன்னை காத்து கொண்டார். அதுல வசனத்துல பாத்தீங்கன்னா தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணினான். அதாவது அவருக்கு நேரா அரண்மனையில போஜனங்களும் பெரிய ராஜாக்களுக்குரிய போஜனங்களும் பானங்களும் வைக்கப்பட்டிருக்கும். அதுல நான் சாப்பிட்டேன்னா தன்னை தீட்டுப்படுத்திடுவேன்னு அவருக்கு அதெல்லாம் வேண்டான்ட்டு அவர் தனக்குன்னு வேற ஒரு போஜனத்தை அவரு அவங்கள்ட்ட கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாருன்னா, தன்னை அது அவங்களோட சேர்ந்து தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் தீர்மானம் பண்ணான். தீர்மானம் இன்னைக்கு டெசிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானம் கர்த்தருக்கு உரியதாய், கர்த்தருக்கு பிரியமானதாய், பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கணும். தானியேல் ஞான எவ்வளவு காட்டிலும் சாமர்த்தியம் உள்ளவனா இருந்தா, அன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இடங்கள்ல ஞானத்திலையும் சாமர்த்தியம் உள்ளவர்களா இருந்தா எல்லாரும் நம்மள திரும்பி பார்ப்பாங்க. எப்ப அந்த வழியில பாத்தீங்கன்னா ஒன் மைண்ட். இன்னைக்கு நம்ம எப்பொழுதுமே ஒரே சிந்தையாதான் ஓடணும். பலவிதமான சிந்தனைக்குள்ளாக நம்ம எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. என்ன டிஸ்ட்ராக்ஷன்? போனு மெயினா இப்ப சொல்ல போனா வாலிப உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அடுத்து எப்பொழுதும் மூவி பாக்குறது, கேம் விளையாடுறது, இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு இருந்தா நம்ம எந்த ஒரு லக்கையும் எந்த ஒரு கோலையுமே நம்ம போய் அடைய முடியாது. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தான் ஆண்டவர் நம்மளை சிந்திக்க சொல்றாரு ஒழிய மோசமான எந்த ஒரு சிந்தையும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. ஒன் மைண்ட். அப்ப ஒரே சிந்தையா நம்ம இருக்கணும். பிலிப்பியர்ல பாக்குறோம், இப்ப 4:13-14 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சிந்தையா நம்ம இருக்கணும். வேற சிந்தையா இருந்தால் கர்த்தர் உனக்கு அதை தெரியப்படுத்துவான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாத்துலயும்
விளையாடுறவங்களை பாத்தீங்கன்னா யோகாலாம் எடுப்பாங்க, தியானத்துல ஒரே மைண்டா இருக்கிறதுக்காக. நம்ம அப்படியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய வேத வசனம் நம்ம அழகா ஒரே சிந்தைக்கு நேராக நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம அழகாய் நடத்துவார். அடுத்தது பாத்தீங்கன்னா டைம். அவங்க டைம்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. நீங்க நம்ம ஓட்டப்பந்தயத்துல மேட்ச்ல விளையாடுறவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டைம்ல ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க. அந்த டைமை கரெக்டா கணக்கிட்டு நடந்துப்பாங்க. இன்னைக்கு ஆண்டோடைய வசனமும் அதுதான் சொல்லுது, காலத்தை நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுது. எபேசியர் 5:16 பாக்குறோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஒவ்வொரு வினாடியும் வெற்றியில் கணக்கிடப்படுகிறதுன்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியில கணக்கிடப்படுது. நம்ம பாக்குறோம், இந்த வினாடியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த எதையுமே நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும், ஆனா நம்ம செலவழித்த நேரங்களை நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. வாலிபராகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயன்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு பிக்சர் போடுவாங்க, நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. இப்ப இதுல பார்த்தோம், என்ன பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. MS தோனி. MS தோனி என்ன பண்றாரு? 6 அடிச்சாரு. 6 அடிச்சாரு. எந்த டைம்ல அடிச்சாரு? லாஸ்ட் பால். லாஸ்ட் பால். வெரி குட், வெரி குட். நல்ல கிரிக்கெட் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. குட். இப்போ ஒரே ஒரு பால் தான் இருக்கு, அதுல 6 அடிச்சாதான் இந்தியா வின் பண்ணுங்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல ரொம்ப நிதானமா, அதே நேரத்துல அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதபடி அந்த ஒரு பாலை வச்சு அவர் அந்த ஒரு பெரிய இந்திய தேசத்திற்கே ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறாரு அந்த தோனி கேப்டன், நம்மளுக்கு தெரியும். சோ நான் எதுக்காக இத பிளே பண்ண சொன்னோம்னா, இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த காலத்துல நம்ம எதையாவது செய்யல கர்த்தருக்காக அல்லது லெக்கை நோக்கி நம்ம சரியா பயணித்து போகவில்லையானால் நம்முடைய வாழ்க்கையே வேஸ்டா போயிரும். கடைசி நாட்கள்ல பார்த்தோம், நம்ம பரலோகமா ஹெல்லான்னு ஒரு சின்ன தவறுகள் இருந்தால் கூட நம்முடைய முடிவு வேற மாதிரி போயிரும். ஆனா தேவன் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவார் நம்ம நடத்துகிற பாதையில நம்ம நடந்து போனோம்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா, இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னா, நிச்சயம் நம்மளுடைய கோல்ல நம்ம சரியா நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருப்போம். அடுத்தது பார்த்தோம்னா, ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் அந்த 3:14 சொல்றேன், நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பயணத்தை வந்து ஓட்டப்பந்தயத்துல நான் ஓடுகிற இந்த வாழ்க்கை பயணத்தை நான் ஆசையாய் தொடர்கிறேன். வித் இன்ட்ரெஸ்ட் பாக்குறோம். நம்ம இந்த எந்த ஒரு கோலை எடுத்தாலும் அதுல வந்து முழுமையான ஒரு விருப்பத்தோடு கூட நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். அதை தாண்டி நம்ம வேற எந்த காரியத்துக்கும் நம்முடைய சிந்தனையிலேயோ நம்மளுடைய காரியங்களையோ செலுத்தணும்னா நிச்சயம் நம்ம அதுல தோல்வியை சந்திக்க நேரிடும். அப்போ நான் எனக்கு ஒரு படிப்பு கொடுக்கப்பட்டிருக்கதா, நான் ஒரு படிப்பை லக்காக எடுத்து வைத்திருக்கிறேன் வேண்டிய உலக பிரகாரமான வாழ்க்கையில, அதுல என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகிற பயணத்துல, ஆவிக்குரிய பயணத்துல என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு, முழுமையான ஒரு விருப்பத்தை நம்ம இதுல காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி அந்த வசனத்துல இருக்கு. டெடிகேட், ஒரு சாக்ரிஃபைஸ் நம்மளுக்கு வேணும். நம்முடைய கோலை அடையறதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும். அதுல பாத்தீங்கன்னா, forgetting what lies behind, நம்மளுக்கு பின்ன இருக்கிறத நம்ம மறந்துடணும். நம்மளுக்கு முன்னி இருக்கிறவர்களை நாடிதான் போகணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தெரியாம தான், அந்த தகுதிகளை தெரியாம தான் இன்னைக்கு கோலை சரியா செட் பண்ணாதனால, அதனுடைய தகுதிகள்ல சரியா அவங்க கண்டுபிடிக்காதனால தான் இன்னைக்கு நிறைய தோல்விகளை நிறைய மனிதர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்டவர்களா இல்லாம நம்மளுக்கு ஆண்டவர் இந்த நேரத்துல கிருபையா இந்த அழகான செய்தியை நம்மளுக்கு கொடுக்கிறார். மூணாவது பார்த்தோம்னா, ரன் ஆன்
on a track. உனக்கான ஓடு பாதையில் நீ ஓட வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஓடு பாதையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Run on a straight line. ஒரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 4:27 வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல். நம்ம எந்த பக்கமும் சாஞ்சிராம ஆண்டவரை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். என்னன்னா பரிசுத்த இதுல பாத்தீங்கன்னா I do one thing I do, forgetting what lies behind and straining forward to what lies ahead. அதுல பாக்குறோம் எனக்கு முன்னானவர்களை நோக்கி நான் கடின முயற்சி எடுத்தேன். அந்த ஸ்ட்ரெயினிங்னா கடின முயற்சியோடு கூட நான் இதுல போகணும். என்ன ஒரு ட்ராக் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ட்ராக்ல தான் நம்ம ஓடணும். பக்கத்துல உள்ளவங்க எப்படி இருக்காங்க, இந்த பக்கம் உள்ளவங்க எப்படி இருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல நம்ம உன்னை கரெக்டா நம்ம யோசிச்சு நடந்துக்கணும். டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வந்து என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறாங்க, என்னோட கொலிக் அங்க அப்படி இருக்கிறாங்க, அவ அப்படி இருக்கிறான், நானும் அப்படிதான் இருக்கணும்னு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம என்னைக்கும் யாரோடையும் கம்பேர் பண்ணி எனக்கு என்ன ஆண்டவர் நியமித்திருக்காரோ அந்த ஓட்டத்துலதான் நான் ஓடணும். நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஆண்டவர் எனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் ஓட வேண்டும் என்று முதலாவது ஒரு வசனத்திலேயே நம்ம படிச்சோம். அதன்படி நம்ம ஓடிக்கொண்டிருந்தாதான் நம்ம இந்த லக்க அடைய முடியும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். அப்ப நமக்கு முன்னாடி என்ன நியமித்திருக்கிறாங்க, எந்த லைன்ல நம்ம ஓடணும், எந்த ட்ராக்ல ஓடணும் நமக்கு வசனமே சொல்லி கொடுக்குது. அப்ப அதுல கடின முயற்சியோடு கூட நம்ம ஓட வேணும். ஏசாயா 40:31 பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாங்க வசனம் சொல்லுது. அப்போ நம்ம எப்படி இந்த ட்ராக்ல ஓட போறோம்? நம்மளால இதுல ஓட முடியுமா நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்ம உள்ளத்துல வைத்திருக்கும் போது, அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, இலைப்படைய மாட்டீங்கன்னு ஆண்டோடைய வசனம் நம்மளை தேத்துது. அதனால அப்படிப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துட்டுனா, எப்படி ஆண்டவரே நான் இதுல ஓடுவேன், என்னால ஓட பலன் இல்லையேன்னு இருந்தா, இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. அழகா இருக்கும் அந்த வசனம். You have received power when the Holy Spirit has come upon you. உங்கள்கிட்ட எப்ப வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மள நிரப்புறாரோ அப்பயே நம்மளுக்கு பவர் கிடைச்சிருச்சு, அந்த பூஸ்ட் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு எந்த ரன்னிங்ல ஓடினாலும் நடுவுல குளுக்கோஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க சோர்ந்து போயிடாதபடி அங்க உள்ள கோச் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி எங்க கிடைக்குது, நல்ல ஒரு பலன் எங்க கிடைக்குதுன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நம்மளை நிரப்பி மிக அழகாக நம்முடைய இந்த ஓடு பாதையில ஓட வைக்கிறார். நம்மளுடைய ட்ராக்ல நம்ம வழி மாறாதபடி ஓட வைக்கிறார். நம்ம அதுல எப்பொழுதும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் ஜேர்னி. நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட விதமான ஒரு பயணம் உண்டு. மத்தவங்க ஜேர்னியோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் தர் ஓன் ஜேர்னி. நம்ம எல்லாருக்கும் தனித்துவமான ஒரு தன்மைகள் உண்டு. அந்த தன்மைகளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை ஒரு நாள் நம்ம நினைக்க கூடாது. எவ்ரி பர்சன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஒவ்வொருடைய கை ரேகையும் வித்தியாசமானது. சோ எல்லாரும் அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நீங்க முதல்ல இதை நினைச்சுக்கங்க, ஆண்டவர் எனக்கு தனித்துவமான நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். எனக்குரிய காரியத்துல சரியா ஓடுறேனா, நான் அதை சூஸ் பண்ணி அதுல ஓடுறேன் ஆண்டவரே. நீங்க அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்து அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட முதலாவது ஓட கத்துக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நேரம் சிறு குறைச்சலா இருக்கிறதுனால சீக்கிரமா போறேன். இதுல ஒரு பிக்சர் இருக்கு, அந்த பிக்சர் அக்கா போடுவாங்க, அந்த பிக்சரை பாருங்க. She fell to last place on the final lap and needed first place to qualify for the Olympic final. And now look at the work she has to do. A full-out sprint to try and get back into this. But if anybody could do it, it would be Hassan. Here comes Hassan, and a pretty staggering last lap after going down. But look at this acceleration from Sifan Hassan. This is incredible. But we're watching something very, very special here. And that is success on an unprecedented level. We have seen history tonight. She fell to last place on the final lap and needed first place to qualify for the Olympic final. And now look at the work she has to do. A full-out sprint to try and get back into this. But if anybody could do it, it would be Hassan. Here comes Hassan, and a pretty staggering last lap after going down. But look at this acceleration from Sifan Hassan. This is incredible. But we're watching something very, very special here. And that
is success on an unprecedented level. We have seen history tonight. பாத்தீங்களா, இதுல என்ன பாக்குறோம், அங்க ஒரு பொண்ணு, அத ஹசான் அவ பேரு, அவ என்ன பண்றா, ஓடிக்கிட்டு இருக்கா. ட்ராக் மாதிரி பக்கத்துல உள்ளவங்க வந்து அவளை தடுக்கி விழுந்துடுறா. அவளை தடுத்துனதுனால இவ கீழே விழுந்தோடனே அவ என்ன அவ விழுந்துட்டா. ஆனா மத்தவங்களோட அந்த தடுத்ததுனால அவ அந்த ட்ராக் அவுட் மாறுறதுனால இவளுக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சு. ஆனா அந்த இடத்துலயே அவ சோர்வுறாம, டோன்ட் கிவ் அப். நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அல்லது வாலிபர்கள் வந்து நிறைய சோர்ந்து போய் நிறைய விசித்திரமான சில முடிவுகளை எடுத்துறாங்க. சோ நம்ம அப்படிப்பட்ட இதுக்கு போகவே கூடாது. ஒரு சின்ன தடங்கள் வரலாம், நிறைய அப்டக்கிள்ஸ் வரலாம், ஹர்டில்ஸ் வரலாம். ஆனா இதையும் தாண்டி நம்ம போய் எப்பொழுதும் எப்படியும் அந்த லெக்கை கோலை ரீச் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய ட்ரீமா, நம்மளுடைய நினைவா இருக்கணும். அதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம பார்க்க முடியும். அடுத்தது கடைசியாக ரன் வித் கான்பிடன்ஸ். நம்ம ஒரு நம்பிக்கையோடு கூட ஓட வேண்டும். 1:9:26 பார்த்தோம்னா, ஐ டு நாட் ரன் எய்ம்லெஸ்லி. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடுறேன். இன்னைக்கு நிறைய பேரு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நிச்சயமே இல்லை. எனக்கு என்ன நடக்கும், நான் இந்த ஓட்டப்பந்தயத்தை முடிப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுமா, ஒருவேளை வறுமையில கஷ்டத்துல மோசமான பின்னணியில இருந்து வந்த பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய படிப்பை என்னால தொடர முடியுமா, என்னுடைய ஸ்டடீஸ்ல நான் நல்ல ஒரு வேலைக்கு போய் நான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இப்படிப்பட்ட பலவிதமான குழப்பங்களோடு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறத பாக்குறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ரோமர் 8:36-39 என்ன இருக்குன்னா, உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோ, மோசமோ எது வந்தாலும், எந்த தடை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக எழுதியிருக்கிறார். நம்ம ஓடுற ஓட்டத்துல எத்தனை தடைகள் வந்தால் என்ன, எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன, என்னுடைய கோல் கரெக்டா இருக்கு, நான் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு போராட்டமும் என்னை தடுக்க முடியாது, எந்த ஒரு சோதனையும் என்னை தடுக்க முடியாது, எந்த ஒரு சோர்வும் என்னை தடுக்க முடியாதுன்னு ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்றது, ஐ ஹவ் கெப்ட் தி ஃபெய்த். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. சோ விசுவாசத்தை எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும்போது நம்ம எப்பொழுது விசுவாசத்தோடு கூட ஓடுகிறவர்களா இருக்கணும். நம்ம இந்த விசுவாசத்தை விட்டு அல்லது நம்பிக்கையை விட்டு வெளியில வந்துட்டோம்னா நம்ம நடுவுலயே ஸ்டாப் ஆயிருவோம். சோ நம்ம எப்போதும் நம்ம ஓடுற ஓட்டத்துல நடுவுல ஸ்டாப் ஆகி நின்றவே கூடாது. நம்ம தோல்வியை தழுவிக்கொள்கிறவர்களாக இருந்து விடுவோம். அதனால எப்பொழுதும் நேரான பார்வையோடு கூட வலதுபுறம் இடதுபுறம் சாயாது முழு நிச்சயமாக அங்க பாக்குறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீதை குறிச்சு உங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், சிங்கத்தையும் கரடியும் நானு கொன்னு போட்டவன் நானு, இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் எம்மாத்திரம்ட்டு போறான். அவனுக்கு இருந்த ஒரே பவர் என்ன, இயேசுவின் நாமத்தை அறிக்கைட்டான். கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். நீ நிந்திக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் போறான். அவனுக்கு இருக்க நம்பிக்கை என்னன்னு பாருங்க, நான் சிங்கத்தையே கொண்டு போட்டுட்டேன், கரடியே கொண்டு போட்டுட்டேன், இவ்வளவு பெரிய பெலிஸ்தீனா இருந்தா எனக்கு என்ன, அவன் எம்மாத்திரம் ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருக்குது. இன்னைக்கு வாலிபனாகிய அந்த தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய கடல்ஸ் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எப்படி பெலிஸ்தரை போல கோலியாத்தை போல நம்மளுக்கு முன்னதாக மலையை போன்ற அநேக காரியங்கள் நமக்கு முன்னதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறியக்கூடிய முறித்தெறியக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம இந்த பயணத்தை நம்ம போகணும், பயணத்துல நம்ம பயணம் பண்ணணும். அதனால நம்ம எப்பொழுது என்ன யோசிக்கணும், யூ ஷுட் கண்டினியூ டு அச்சீவ் யுவர் கோல். நடுவுல நிக்கவே கூடாது. நான் எப்படியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன், வாழ்க்கை பயணத்துல கண்டினியூ ஆகிக்கிட்டே இருப்பேன் நம்ம சொல்லணும். வசனம் சொல்லுது 12:1 எபிரேயர்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. இந்த விசுவாசத்தை யார் நம்மளுக்கு துவக்கிறாரா, இயேசு கிறிஸ்து தான் துவக்கி இருக்கிறாரா. அப்ப முடிக்கிறவரு யார் தான் முடிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான் முடிப்பார். இதுக்கு நடுவுல நம்ம எந்த காரியத்தை குறிச்சு நம்ம குழம்பவோ அல்லது நம்ம கவலைப்படவோ கூடாது. இத பாக்குறோம், failure is simply the opportunity to begin again, this time more intelligently. ஒருவேளை தோல்விகள் உங்களுக்கு தோல்விகள் வரலாம், அது ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கிட்டு அப்ப திருப்பியும் மறுபடியும் எழுந்து திருப்பி begin again, this time more intelligently, அதை விட வேகமாக, அதை விட ஞானத்தோடு நம்ம ஓடி இந்த பயணத்தை நம்ம முடிக்கிறதுக்கு ஆண்டவரின் வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லி தருது. அடுத்ததாக finally get a reward.
ரன் டு கெட் அ ரிவார்ட். கடைசியா நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒரு பெரிய ரிவார்டு இருக்கு. இயேசுவை போய் பார்க்கிறதே ஒரு பெரிய ரிவார்டு தான். அவரு நம்மளுக்கு ஒரு பெரிய ரிவார்ட் கொடுக்கறதுக்கு அங்க ரெடியா இருக்கிறார். சோ அதுதான் நம்மளுடைய கோல். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு அநேகர் பாதியிலே நின்று விட்டாங்க. ஐயோ, இந்த பயணம் மிக பெரிது, இந்த பயணத்துல யார் போவான் பயத்தோடு கூட நின்று விட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பதினாலே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. அப்ப கடைசி பரியந்தம் நம்ம நிலைத்திருந்தாதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அடைய முடியும். அதுல பாக்குறோம், பட் ஒன்லி ஒன் ரிசீவ்ஸ் த பிரைஸ். 1 கொரிந்தியர்ல பாக்குறோம் 9:24, ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? பட் ஒன்லி ஒன் ரிசீவ்ஸ் த பிரைஸ். நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் ஓடுறாங்க, அவங்களோட நானும் ஜால்ரா அடிச்சுட்டு ஓடலாம்னு. கிடையவே கிடையாது. யார் எப்படி ஓடனா என்ன, நான் மாத்திரம் தான் அந்த பரிசை பெற முடியும். எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்காங்க நம்பிக்கையோடு கூட நம்ம ஓடணும். 2 தீமோத்தேயு 4:8 பாத்தீங்கன்னா, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அந்த பரிசை யார் தருவார்னு எழுதியிருக்கிறாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அந்த பரிசை கொடுப்பார்னு பாக்குறோம். அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு ரிவார்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது என்ன? ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பெறணும்னா, நீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட நான் பெறணும்னா, கடைசி வரை அந்த கோலை அச்சீவ் பண்ணி அந்த ரிவார்டை நான் வாங்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. எண்டிங் வித் சக்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம முடிவுல வெற்றியா முடிக்கிறதா மிக மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த முடிவுல காணாமல் போயிடுறாங்க, அல்லது முடிவை ஒரு பொருட்டாக எண்ணாம போயிடுறாங்க. அதனாலதான் அநேகர் இன்னைக்கு இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. No matter how many obstacles come in our life journey, we should stand strong and run in the track till the end to receive the reward. நம்ம இதுல பாக்குறோம், நோ மேட்டர், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. என்ன? how many obstacles come in our journey. என்னோட ஜேர்னில எத்தனை obstacles, எத்தனை hurdles, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என்ன, we should stand strong. We should stand strong. நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா நிக்கணும். நம்முடைய முடிவுல, நம்முடைய தீர்மானத்துல, நம்முடைய இலக்குல நம்ம கரெக்டா நிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம நெவர் கிவ் அப். நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய சோர்ந்து போயிடக்கூடாது. நடுவுல எந்த இதையும் பார்த்து நம்ம நின்றக்கூடாது. கீப் மூவிங் ஃபார்வர்ட். முன்னோக்கியே நம்ம சென்று கொண்டிருக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பயணத்துல, அந்த ஓட்ட பந்தயத்துல முன்னோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றியை நம்ம கட்டாயம் நம்மளால சுதந்திரிக்க முடியும். அதனால கமான் யங்ஸ்டர்ஸ், நெவர் கிவ் அப். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அழகா ஓடுங்க. இது உங்களுடைய படிப்புக்கும் இது அவசியம், உங்களுடைய வேலைக்கும் இது அவசியம், இது ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் இது மிக மிக அவசியமான ஒரு வசனத்தை இந்த நாள்ல ஆண்டவரே நம்மள்ட்ட பேசினாரு. கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமா இந்த வசனத்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில சக்சஸா நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஆண்டவரத்துல போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்ப நான் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். இலக்கை நோக்கி தொடருகிறேன், தளராது ஓடுகின்றேன், மேடு பள்ளம் கடந்து ஓடுகின்றேன், பாதையை சமமாக்கும் தேவன் எனக்குண்டு, பந்தய ஓட்டத்தில் ஓடுகின்றேன், பந்தய பொருளை பெறும்படி ஓடுகிறேன், நிச்சயத்தோடு நான் ஓடுகிறேன், நிச்சயம் வெற்றி உண்டு ஓடுகின்றேன், லாபமானதை இழந்து ஓடுகின்றேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகின்றேன், பின்னானதை மறந்து ஓடுகின்றேன், பரலோகில் பரிசு நமக்கு உண்டு ஓடுகின்றேன். ஆமென். வாலிப சகோதர சகோதரியே, பரலோகத்துல நமக்கு ஒரு பரிசு உண்டு. லாபமான எல்லாவற்றையும் இழந்து கர்த்தரை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நம்ம நோக்கி ஓடிக்கொண்டே நம்ம இருப்போம். பந்தய ஓட்டத்துல நம்ம ஓடுறோம். பந்தய பொருளை கட்டாயம் நம்ம பெற வேண்டும். அந்த ரிவார்டை பெறுவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார்.
நிச்சயத்தோடு நம்ம ஓடணும். எந்த நேரத்திலயும் அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியில வந்துடக்கூடாது. நிச்சயம் வெற்றி உண்டு. நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்துல கடைசியில நம்மளுக்கு கட்டாயம் வெற்றி உண்டு. இலக்கை நோக்கி நம்ம ஓடணும். அது ஒரு தொடர் பயணம், இது நிக்கிற பயணம் இல்ல. ஆசையாய் தொடருகிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல அது தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பயணம். அந்த இலக்கு என்பது மிக தூரத்திலையும் இருக்கலாம். சீக்கிரமா நம்ம இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இருக்கிறோம். அந்த இலக்கை அடையும் வரை நம்ம சோராது ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த நேரத்துல நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசுவே, இந்த நேரத்திலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்டதற்காக நன்றி. நாங்க கர்த்தாவே வாழ்க்கை பயணத்துல வெற்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழுவதற்கு எப்படியாக நாங்கள் லக்குகளை நாங்கள் கர்த்தாவை செட் பண்ண வேண்டும் என்றும், அந்த லக்குகளை அடைவதற்கு என்ன தகுதிகள் எங்களிடத்துல இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே எங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்க, இந்த இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே நாங்கள் கலக்குகிற வாலிபர்களாக, உலகத்தையே நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரின் பக்கம் திருப்புகிற வாலிபர்களாக, மிஷினரிகளாக, எங்களுடைய கோல் ஆண்டவரே அநேகரை ஆண்டவருக்கு நேராக கர்த்தாவே கொண்டு வருகிற ஒரு கோலாக, நாங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போனால் பத்தாது ஆண்டவரே, இன்னும் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்க எங்களை நீ பயன்படுத்தும்படியாய், இந்த வாலிபர்களை பயன்படுத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தானியேலை போல ஆண்டவரே ஞானத்திலே சிறந்தலங்கும்படியாய், பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாய், தாவீதை போல இயேசுவின் நாமத்தை கையில் உடையவர்களாய், எதற்கும் பயப்படாதவர்களாய், எவ்வளவு பெரிய போராட்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் எதிர்கொள்கிறவர்களாய் எங்களுடைய வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தினால் இந்த நேரத்திலே நிரப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வரலாற்றை ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரை தன்னை குறித்த ஒரு சரிதையை பதிக்கிறவர்களாக, தன்னை குறித்த ஒரு வரலாறு எழுதுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை பயணத்தை இவர்கள் தொடரும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இவர்களுக்குள்ளாக கடந்து வரும்படி செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களை சாட்சியாக நிறுத்தும்படியாய் செபிக்கிறேன். என்ன படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன கர்த்தாவே அடுத்த ஒரு ஃபியூச்சர்ல எதை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ, அந்த விருப்பத்தை ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். உடைய அநாதி தீர்மானத்தின்படி இவர்களை கர்த்தாவே முடிவு பரியந்தம் நீர் அழைத்து செல்லும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவே, நீர் எங்களை இம்மட்டுமாய் வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.